வணக்கம். நவகிரகங்களில் ராகு ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் கோயில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ராகு, தட்சகன், கார்கோடகன், ஆதிசேஷன், வாசுகி இப்படி பல நாகர்கள் வழிபட்ட தலம். சேக்கிழார் திருப்பணி செய்த தலம். இங்கு திருப்பணிகள் செய்த சேக்கிழார் தான் பிறந்த சென்னை குன்றத்தூர்லேயும் இதே பெயரில் ஒரு கோயிலை கட்டி அதற்கும் திருநாகேஸ்வரம்னு பேர் சூட்டியிருக்காருன்னா அவருக்கு இந்த ஆலயத்து மேலே எந்த அளவுக்கு பக்தியும் மரியாதையும் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். பாதாள லோகத்திலிருந்து நாகங்களுடைய தலைவனாக விளங்கக்கூடிய ஆதிசேஷன் ஒரு முறை சிவபெருமானை வேண்டி தொழுவதற்காக இந்த செண்பகவனம் வந்திருக்கிறாரு. இங்கே ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி அதோட கரையில் அமர்ந்து கடும் தவம் செய்திருக்கார். ஆதிசேஷனுடைய இடையராத தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்காரு. அதனால் நாகராஜனுக்கு அருளிய மூலவர் அப்படிங்கிறதுனால நாகநாத சுவாமின்னு அழைக்கப்படுறாரு. ஆதிசேஷன் உருவாக்கிய தீர்த்தம் நாக தீர்த்தம்னு ஆயிருக்கு. நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து பரிகாரம் செஞ்சுக்கிறாங்க. 1986ஆம் ஆண்டு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 1986ஆம் ஆண்டு ராகு பகவான் மீது 5½ அடி நீளமுள்ள நாகமானது தனது சட்டையை மாலையாக ராகு பகவானுக்கு அணிவித்து இவரது பெருமையை உலகிற்கு உணர்த்தியது. இது இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்கள் பார்வைக்கு காட்சி பொருளாக கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த கோயிலில் சிறப்பான செய்தியாக நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறது. கும்பகோணம் பக்கம் ட்ராவல் பண்ணுறவங்க நிச்சயமாக நாகநாத சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.